வணக்கம். உங்களுக்காக செல்வராஜ். இந்த பதிவு பார்த்தீங்கன்னா, ஒரு பயிற்சி நோக்கத்துக்காக மட்டும் தான் கொடுக்கப்படுது. தயவுசெய்து இதையே ஒரு ரெக்கமெண்டா எடுத்துக்காதீங்க. பயிற்சிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. வாங்க நம்ம சேனலுக்குள்ள போலாம். இது நம்மளோட யூடியூப் சேனலுங்க. இதில டெலிகிராம் லிங்க் குடுத்துருக்கேன். இதில மார்னிங் நிஃப்டியோட லைவ் அப்டேட்ஸ் குடுத்துட்டுருக்கேன். இதே உங்களுக்கு ட்ரேடிங்க்கு சப்போர்ட் பண்ணும். முடிஞ்சா கனெக்ட் ஆயிக்கங்க. புதுசா இருக்கிறவங்க ஸ்டார்ட்டிங்ல இந்த மாரி பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கன்ஃப்யூஸா இருக்கும் உங்களுக்கு. அதனால நீங்க ஃபர்ஸ்ட்டு இங்க கீழ இருக்கக்கூடிய பிகினர்ஸ் கைடுன்னு சொல்லி ஒண்ணு இருக்கு. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நம்மளுடைய கோர் கான்செப்ட் இதில குடுத்துருப்போம். இதில இருக்கிற ஒரு 14 வீடியோ இருக்கு. ஒன் பை ஒன்னா ஸ்கிப் பண்ணாம பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் ஐகான கிளிக் பண்ணி ஆல் குடுத்துக்கங்க. அப்போ உங்களுக்கு ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷன்ல வர ஆரம்பிச்சுரும். நீங்க கன்டினியூவா ஃபாலோ பண்ணலாம். ஒவ்வொரு வீடியோ முடிச்சுட்டு ஒட்டுக்கா பார்க்க வேண்டாம். ஒவ்வொரு வீடியோ டைம் எடுத்து பார்த்துட்டு பயிற்சி பண்ணுங்க அதைய. பயிற்சி பண்ணி பார்த்துட்டு அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு போங்க. ஈஸியா இருக்கும். ஆல்ரெடி ட்ரேடர்ஸா இருந்தா இந்த தவறாமல் பார்க்க வேண்டியது மட்டும் பாருங்க. இதுவே உங்களுக்கு போதுமானது. இது எளிமையா புரியும். இதே கான்செப்ட் தான் டோட்டலா ரன் ஆயிட்டு இருக்கு. இதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க போதும். வாங்க கோல்டு என்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். கோல்டு டெய்லி நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதை அப்படியே கன்டினியூ பண்ணுவோம். இப்போ ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா, கோல்டு நேத்து இந்த டைம் இந்த சம்திங் இந்த ஏரியால ரன் ஆயிட்டு இருந்தான் நேத்து மார்னிங்கு. அதுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா, அது அப்படியே இத பாருங்க இந்த சப்போர்ட் அப்படியே பிக் பண்ணிட்டு தான் போயிருக்கான். இந்த சப்போர்ட்ட பிக் பண்ணிட்டா தான் போயிருக்கான். இதையும் பிரேக் பண்ணல. இன்னைக்கு வரைக்கும் அது பிரேக் பண்ணாம தான் இருக்கு. இன்னும் செல் ட்ரெண்டுக்கு 1 ஹவர்ல வரல. 1 ஹவர்ல ஒன்லி பை ட்ரெண்ட்ல தான் ரன் ஆயிட்டு இருக்கு கரண்ட் மார்க்கெட்டு. இங்கிருந்து பார்த்தீங்கன்னா, எடுத்தது அப்படியே மேல போயிட்டு, இதோ இந்த ரெசிஸ்டன்ஸ பிரேக் பண்ணிட்டான். இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா ஜோன் இருக்கு இல்லைங்களா? இந்த ரெசிஸ்டன்ஸ் ஜோன பிரேக் பண்ணிட்டான். அப்ப நம்ம அடுத்தது மேல எது வரைக்கும் போகும் அப்படின்னு, இது பிரேக் பண்ணும்போது நம்ம ட்ராக் பண்ணா போதும். சும்மா அவசரப்பட்டு முன்னாடியே கசகசன்னு லைன் எல்லாம் வேண்டாம். போட்டு வச்சுக்கங்க. அப்படி போட்டா போதும். அது எப்படி போட்டுன்னு காட்டிர்றது அதைய. இப்ப மேல போனா எது வரைக்கும் போகும் அப்படிங்கிறதுக்கு நம்மளுக்கு ஒரு ஐடியா வேணும் இல்லைங்களா? அதுக்கு பார்த்தீங்கன்னா, இங்க பாருங்க இது ரிஜெக்ட் பிளேஸு அண்ட் இது சப்போர்ட் பிளேஸு. இங்க ஒரு சப்போர்ட் பிளேஸ் இருக்கு. இங்கேயும் அதே மாரி இருக்கு. அப்படியே கன்டின்யூ பண்ணீங்கன்னா, இது வரை கனெக்ட் ஆகும். அப்போ இந்த மாரி ஒரு கனெக்டிங் பிளேஸ நம்ம கன்டின்யூ பண்ணிட்டோம். மார்க்கெட் அது வரைக்கும் ரிவர்ஸ் ஆகும் அப்படின்னு. இது நம்ம மார்க்கெட் ரன்னிங்ல எடுத்தா போதுமானது. குழப்ப வேண்டாம். இப்போ அந்த இடம் முடிஞ்சதுன்னா, அடுத்த இடம் எந்த இடம் எடுப்போமோ, இந்த இடம் தாண்டிடுச்சுன்னா, அடுத்தது இந்த இந்த பிளேஸ பிக் பண்ணுவோம். இதோ இது இருக்குது பார்த்தீங்களா? இந்த பிளேஸ பிக் பண்ணுவோம். இது அப்படியே கன்டின்யூ பண்ணீங்கன்னா, இது பாருங்க இந்த இடத்துல சப்போர்ட்டட் ஏரியா இந்த ஏரியா. அப்படியே கனெக்ட் பண்ணி இதையும் இழுப்போம் நாம. புரிஞ்சுங்களா? இப்போ அதுக்கு மேல போனா இந்த இடத்துக்கு போகும். அதுக்குட்ட இந்த இடம் அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிப்போம். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இப்போ அந்த ஏரியா அது வரைக்கும் தான் போயிட்டு மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ரிவர்ஸ் ஆயிருக்கு. இத நம்ம ரன்னிங்ல அதாவது இது 1 ஹவர் டைம்ல ரன் ஆயிருக்கு. நம்ம 5 மினிட்ஸ் ப 5 மினிட்ஸ்ல இது பிரேக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்ச உடனே, அப்புறம் போய் நம்ம 1 ஹவர் டைம் ஃப்ரேம் சேஞ்ச் பண்ணிட்டு எடுத்தோம்னா போதுமானது. ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டியது இல்லைங்க. மேல போனது கீழ அதே ஸ்பாட்ல கிட்டத்தட்ட அந்த சப்போர்ட் ரேஞ்ச் வரைக்கும் மறுபடியும் போனவன் அப்படியே ரெசிஸ்டன்ஸ் இங்க போய் கொஞ்சம் நேரம் திணறிட்டு மறுபடியும் கீழ விட்டுருக்கான். இப்ப என்னாச்சு? கீழ பிரைஸ் வரும்போது இது ரெசிஸ்டன்ஸா மாறிடும். இது சப்போர்ட்டா இருக்கும். இப்ப இது 1 ஹவர் உடைய நிலைமை. இதே பார்த்தீங்கன்னா, நம்ம 15 மினிட்ஸ் ஆர் 5 மினிட்ஸ்க்கு போயிட்டா கொஞ்சம் இன்னும் ட்ரேடிங் டெப்த் நம்மளுக்கு கிடைக்கும். ஆ இது பாருங்க. ட்ரேடிங் டெப்த் எப்படி கிடைக்குதுன்னு நம்ம இதில அனலைஸ் பண்ண முடியும். இங்க பார்த்தீங்கன்னா, மேலேருந்து கீழ வர்ற மார்க்கெட் எது வரைக்கும் வரும் அப்படின்னா, அவன் எங்கிருந்து பறந்திருக்கான் மேல, இந்த பிளேஸ்லேருந்து தான் மேல பறந்திருக்கான். மேல போய் ஒரு ஜர்க் குடுத்து, இங்க ஒரு ஜர்க் குடுத்து அப்படியே போயிருக்கான். இங்கிருந்து தான் மேல பறந்திருக்கான். அப்போ கீழ வந்தா இது வரைக்கும் வரணும்னு நம்ம ஒரு கால்குலேஷன் பண்ணிக்கலாம். இதோட சேர்த்து இருந்தா பாருங்க, இது எல்லாம் பக்கம் பக்கமா இருக்குது. அப்ப எல்லாத்தையும் சேர்த்து நம்ம ஒரு லைன் ட்ராக் பண்ணணும். அவ்வளோதான். புரிஞ்சுங்களா? அதாவது எங்கிருந்து மார்க்கெட் பறந்திருக்கு மேல, இந்த பிளேஸ்லேருந்து இங்கிருந்து தான் தள்ளிக்கிறான் மேல. அப்போ இது வந்தா இது வரைக்கும் வரணும்னு தெரியும். இது வரைக்கும் வரணும் அப்படின்னு சொல்லும்போது அதனோட லோ இது. அப்போ பார்த்தீங்கன்னா, பக்கத்தால இன்னும் நெறையா சப்போர்ட் இந்த லோவுக்கு ஈக்குவலாவே இன்னும் கொஞ்சம் சப்போர்ட்ஸ் கிரியேட் ஆயிருக்குது. இப்ப இந்த சப்போர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து தான் நம்ம ஒரு லைன ட்ராக் பண்றோம். சரிங்களா? இது நீங்க விக்கு கீழ வர்றதெல்லாம் கவலைப்படக்கூடாது. விக்க பத்தி இல்ல, பாடி மட்டும் தான் நம்ம கவுண்ட் பண்ணுவோம். இப்ப இதுக்கு ஒரு இன்ட்ராடே லெவலுக்கு இங்க ஒரு மார்க் பண்றோம். இப்போ கீழ மார்க்கெட் கீழ வரும்போது,
எது வரைக்கும் வருவா அப்படின்னு கணக்கு போட்டோம்னா பாருங்க, இப்படி எடுத்துப்போம். இப்படி எடுத்து எல்லாமே கனெக்ட் ஆகுதான்னு செக் பண்ணிக்கங்க. இதோ இப்படி எடுக்கும்போது இது எல்லாமே கிட்டத்தட்ட கனெக்ட் ஆயிடுச்சு. அப்போ அப்படியே வச்சு கண்டினியூ பண்ணுறோம். இவ்வளோதான் கான்செப்ட்டுங்க. இப்போ செக் பண்ணி பாருங்க. மார்க்கெட் வந்து அங்கே தான் வந்து ரிவேஸ் எடுத்துட்டு இருக்கா. 10% கூட அதான் இங்கேருந்து மேலே வந்து கீழே வந்தவன் இந்த இடத்துல தான் வந்து ரிஜெக்ட் ஆகிட்டு இருக்கா. அப்போ இந்த இந்த ஏரியா எவ்வளோ சப்போர்ட்னு பாருங்க. இப்படி இப்படி பார்க்கணும், இப்படி பார்க்கணும். பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து இவ்வளவு தூரம் வந்து விக் வந்து லோ வச்சிருக்கான். ஆனால் பாடி கொண்டு வந்து எங்கே க்ளோஸ் பண்ணிக்கிறான்னு பாருங்க, இங்கே. அதனால தான் கேண்டலோட க்ளோஸ் முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. கேண்டில் க்ளோஸ் ஆக வரைக்கும் வெயிட் பண்ணுங்கன்னு. அப்போ இது ஏன் பாடி கீழே வந்துடுச்சுன்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம். அதை பற்றி நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? இங்கே பாருங்க, இது இன்னும் கொஞ்சம் கீழே தான் இழுத்துருக்கணும் நம்ம. அந்த ட்ராக்கு கொஞ்சம் கீழே இழுத்துருக்கலாம். கீழே இழுத்துனா கிட்டத்தட்ட பாடி டச் பண்ணும், அது ஒரு கான்செப்ட். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா அதையும் கொஞ்சம் இழுத்தே காட்டிடுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இதுக்கு ஈக்குவலாக வச்சுட்டுன்னு வச்சுக்கங்களேன். இந்த பாடி எல்லாமே கவர் பண்ணிட்டு நம்ம இப்போ இப்போ இது ஒரு துளி கீழே வந்திருக்குது. வந்தாலும் அடுத்த அந்த கேனல் வந்து இது வரைக்கும் வந்து போட்டு மேலே கொண்டு வந்து முடிச்சிட்டா. இங்கே இந்த ஜோனை பிரேக் பண்ண முன்னாடி இது வரைக்கும் லோ வச்சிருக்குது பார்த்தீங்களா? இப்போ கான்செப்ட் வந்து இதுக்கு கீழே பாடி க்ளோஸ் வச்சா தான் நம்மளுக்கு பயப்பட வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம அது இது இங்கே பாடி க்ளோஸ் வச்சது பிரச்சனையே இல்லை, கிட்டத்தட்ட நியர்பை தான். அது இவ்வளோ தூரம் வந்துட்டு மேலே கொண்டு போய் க்ளோஸ் பண்ணிட்டா. அடுத்த கேனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே கொண்டு போயிட்டான். அதுக்கு அடுத்தது பாருங்க, இந்த லோவுக்கும் கூட வரல. இது இந்த கேண்டில் அதுக்கு அடுத்து இந்த லோவுக்கும் கூட வரல. இப்படியே தான் மார்க்கெட் வந்து ரன் ஆயிட்டு இருக்குது. எப்படி போயிருக்குன்னு பாருங்க. அப்படியே ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் இங்கிருந்து கொண்டு போயிட்டான். கொண்டு போனவன் அதுக்கு மேலே அங்கே பெருசாக நிற்க முடியல, அங்கிருந்து ரிவேஸ் பண்ணுறான். இங்கே இங்கே பாருங்க, இங்கிருந்து ஒரு கீழே விட்ட கேனல் இந்த ஹைக்கே இல்லை, இந்த ஹைக்கே டச் பண்ணாமல் அப்படியே அங்கிருந்து கீழே விட்டுருக்கான். அப்போ இந்த ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் இவ்வளவு பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுது. இது கரெக்டாக ட்ராக் பண்ண தெரிஞ்சதுன்னா போதுமானது. இந்த சப்போர்ட் பாருங்க எவ்வளோ தூரம் எடுத்திருக்கு. இன்னைக்கு வந்து கூட இந்த இடத்துல தான் சப்போர்ட் எடுத்துட்டு மேலே திரும்புது. இப்போ இங்கே பார்த்துட்டிங்கன்னா எத்தனை பாயிண்ட் வந்திருக்கு? கிட்டத்தட்ட 5045 48 இருந்ததுன்னா கிட்டத்தட்ட மறுபடியும் பார்த்தீங்கன்னா இது 5058 10 பாயிண்ட் போயாச்சு. புரியுதுங்களா? அப்போ இங்கிருந்து கணக்கு போட்டு பாருங்க. அங்கிருந்து 5090லேருந்து கிட்டத்தட்ட 5045 40 அவ்வளோ தூரம் கீழே கொண்டு வந்திருக்கான். இவ்வளவுதாங்க. இது கரெக்டாக ஃபாலோ பண்ணோம்னாவே நம்மளுக்கு போதுமானது. அப்போ ஒரு 1 ஹவர் சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸுக்கு இடையிலேயே 50 மினிட்ஸ்லையும் இப்படி போட்டு பார்க்கலாம். இன்னும் சின்ன டைம் ஃப்ரேம் போனால் 5 மினிட்ஸில் கூட போட்டு நம்ம இன்னும் இது ட்ராக் பண்ணால் இன்னும் ஒரு ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். இப்போ 5 மினிட்ஸுக்கு போயிட்டோம்னா பாருங்க, ட்ரேடிங்க்கு எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி இப்படி கொடுத்துருக்கான்னு பாருங்க. சும்மா சிம்பிளாக வச்சு பாருங்க, குழப்பம்லாம் வேண்டாம். ம். அதே சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் தான் அப்படியே இருக்கு. இங்கே பாருங்க எத்தனை டைம் இங்கே வந்து சப்போர்ட் எடுத்துட்டு போயிருக்காரு. 50 மினிட்ஸை விட இது இன்னும் கிளாரிட்டியா இருக்குங்களா? இங்கிருந்து மேலே போனவன் இங்கே திரும்பி இருக்கணும். திரும்பறக்கே சான்ஸ் கொடுக்காம க்ளோஸ் பார் பாடி க்ளோஸ் எங்கே வச்சிருக்கான்னு பாருங்க. ஒரே கேண்டில் தூக்கி போய் இங்கே வச்சுட்டான். இப்போ இங்கே வச்சுட்டாவே அடுத்த மூமெண்ட் கொடுக்க போறான்னு அர்த்தம். அடுத்தது வந்து அடுத்த ரெசிஸ்டன்ஸ் வரைக்கும் போயிட்டான். அங்கிருந்து கீழே வந்தா என்ன ஃபோர்ஸில் வந்திருக்கான்னு பாருங்க. இவ்வளோ தூரம் வந்துட்டு மறுபடியும் இவ்வளோ தூரம் க்ளோஸ் எங்கே? எந்த பாடி? இதோ இந்த ரேஞ்ச். இது சப்போர்ட்டாக கொண்டு வந்திருக்கான். இங்கிருந்து ஒரு மூமெண்ட் கொடுத்துட்டு மறுபடியும் கீழே வந்து மறுபடியும் மேலே போனவன் இந்த கையை உடைக்க முடியல. இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஏரியா கூட. அகைன் கீழே சப்போர்ட்டு இது வரைக்கும் வந்து போட்டு மறுபடியும் வந்து க்ளோஸ் பண்ணது இந்த சப்போர்ட்டையே க்ளோஸ் பண்ணுறான், சப்போர்ட்டுக்கு மேலேயே. அதுக்கு பின்னாடி வாட்ச் பண்ணி பாருங்க. மேலே போகிறான், இதையே உடைக்க முடியல, கீழே வர்றான். கீழே வந்துட்டு இந்த சப்போர்ட்டை மறுபடியும் பிக் பண்ணுறான், மறுபடியும் மேலே போகிறான். இந்த கையை உடைக்க முடியல, இந்த கை விட்டு இந்த கையை உடைக்க முடியல. எகைன் கீழே வர்றான், அதே சப்போர்ட்டு. மறுபடியும் மேலே போகிறவன் எகைன் கீழே ஒரு டைம் மறுபடியும் வந்துட்டு இதே சப்போர்ட்டு பிக் பண்ணிவிட்டு அப்படியே மேலே ரெசிஸ்டன்ஸு. இது வந்து 15 மினிட்ஸில் ஆனால் நம்மளுக்கு அவ்வளோ கிளாரிட்டி இல்லை. 5 மினிட்ஸில் அவ்வளோ கிளாரிட்டின்னு பாருங்க. அழகாக வந்து ரெசிஸ்டன்ஸுக்கு போயிட்டு ரெசிஸ்டன்ஸ் பாருங்க, இந்த இதை ஹை வச்சுருக்கான். அதுக்கு பின்னாடி மேலே ட்ரை பண்ணுறான், அந்த ரெசிஸ்டன்ஸுக்கு போக முடியல. எகைன் கீழே வர்றான், மறுபடியும் ட்ரை பண்ணுறான், அந்த ஹைக்கே போக முடியல. எகைன் இன்னைக்கு மார்னிங் ஓப்பன் ஆனவன் அங்கே ஓப்பன் ஆகிட்டு இந்த ரேஞ்சு தான் ஓப்பன் ஆகிட்டு அப்படியே கீழே அடிச்சுட்டு வந்துட்டான். கீழே அடிச்சுட்டு வந்தால் இது அதே சப்போர்ட். வேறு என்ன பண்ணியிருக்கான்னு பாருங்க, இங்கேயோ சப்போர்ட் விட்டுருக்கான். எகைன் மேலே போயிட்டு மறுபடியும் சப்போர்ட்டு. இப்போ எவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறான்னு பாருங்க. இப்போ இப்படி தான் நம்ம பிரித்து பிரித்து பார்க்கணும். எளிமையாக பார்த்து பழகிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இதை பழக்கத்துக்கு கொண்டு வாங்க. இவ்வளவுதாங்க ட்ரேடிங்கு. எளிமையாக புரிஞ்சுக்கு. இதுக்கு எதுக்கு இண்டிகேட்டர் கால்குலேஷன்லாம் ஒன்றுமே வேண்டாங்க, ஒரு வெங்காயம் வேண்டாங்க. எளிமையாக பார்த்து பழங்க, ரொம்ப சிம்பிளாக இருக்கும்.
அப்போ நம்ம பெரிய டைம் ஃப்ரேமில் மார்க் பண்ணிட்டு சின்ன சின்ன டைம் ஃப்ரேமில் ட்ரேட் பண்ண போகிறோம். இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ்லலாம் பார்த்தீங்கன்னா இந்த இவ்வளவு ஒரு பர்ஃபெக்டான ட்ராக் எல்லாம் நம்மளுக்கு கிடைக்கல. இங்கெல்லாம் எப்படி கிடைச்சிருக்குன்னு பாருங்க. இந்த மாதிரி ட்ராக் எல்லாம் இப்படி தான் நம்ம 15 மினிட்ஸ் சின்ன டைம் ஃப்ரேமுக்கு வந்து எடுக்கணும். இதுக்கு நான் 1 மினிட் போகலாமான்னு கேட்டுறாதீங்க. 1 மினிட்ல வந்து நிறையா ஃபெயிலியர் வந்துடும். இது ஒரு கரெக்டாக இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ நம்ம இந்த இடத்துல எடுத்தோம்னா கொஞ்சம் ரிஸ்க்குக்கு தயாராக தான் இருக்கணும். இது கீழே பாடி க்ளோஸ் வச்சாச்சுன்னா வெளியே வந்துடணும் அப்படின்னு நம்மளுக்குள்ள முடிவு பண்ணணும். அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜில் ஒரு பெரிய பெரிய பாயிண்ட் எடுக்க முடியும். இப்போ இங்கே எடுத்தா கிட்டத்தட்ட 50 பாயிண்ட் போயிருக்கு மேலே. அதே மாதிரி இங்கே செல்லிங் ஏரியா அப்படிங்கும்போது கீழே. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் ட்ரெண்ட் எங்கே இருக்குது, பை ட்ரெண்டா செல் ட்ரெண்டான்னு நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கணுங்க. அப்புறம் தான் இதை முடிவு பண்ணணும். இதெல்லாம் ப்ராப்பராக பண்ணோம்னா பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும். ரைட்டுங்க. அடுத்த வீடியோவில் மறுபடியும் நாம் இதை பற்றி பேசுவோம்.